அதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். 4 வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். அதாவது இப்போ பூ அப்படின்னு சொன்னோன்னா அது தனி எழுத்து இல்லையா? அதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வருது அப்படின்னா கல், கடல், இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கிலீஷில் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா சிங்கிள் லெட்டர் வேர்டு. ஐ மீனிங் இருக்குல்ல, நான், அதான் இங்கே ஈ, பூ, மை கொடுத்துருக்காங்க. இது பி, மீ அப்படின்னா என்னது, நான், நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து கல் கொடுத்துருக்காங்க. இப்போ கடல் அப்படின்னு என்னது, யூக்கும் மீனிங் இருக்கு இல்லையா? அப்புறம் தங்கம், தெம், தே, அதுக்கும் மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வேர்டு, 2 லெட்டர் வேர்டு, 3 லெட்டர் வேர்டு, 4 லெட்டர் வேர்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் தமிழ்லையும் ஒரு வார்த்தை சொல்லு, 2 வார்த்தை, அதாவது ஒரு எழுத்து சொல்லு, 2 எழுத்து சொல்லு, 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்லு, அந்த மாதிரி நிறைய எழுத்து வந்து சேர்ந்து சொல்லாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். ஸோ இந்த இலக்கண அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, 4 டைப்பான சொல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று பெயர் சொல், பெயரை குறிக்கிறது பெயர் சொல். வினை சொல், ஒர்க்கை குறிக்கிறது, வேலையை குறிச்சிச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், வினை சொல். இடைச்சொல்னா என்னது, 2 வேர்ட்ஸை 2 இதை ஜாயின் பண்ணுறது இடைச்சொல். உரிச்சொல்னா என்னது, பெயர்ச்சொல், வினைச்சொல், இந்த தன்மையை வந்து மிகுதிப்படுத்த வர்றது தான் என்னதான் உரிச்சொல்லாம். ஸோ இந்த மாதிரி இலக்கண அடிப்படை சொற்கள் வந்து 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு பொருளோட பேரை குறிக்கலாம், இல்லை இடத்தோட பேரை குறிக்கலாம், காலத்தோட பேரை குறிக்கலாம், சினையோட பேரை குறிக்கலாம், பண்போட பேரை குறிக்கலாம், அப்படி இல்லைன்னா தொழிலோட பேரை குறிக்கலாம். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாரதி பொருட்பெயர், அப்புறம் பள்ளி இடப்பெயர், காலை காலப்பெயர், கண் சினைப்பெயர், நன்மை பண்பு பெயர், ஓடுதல் தொழிற்பெயர். ஸோ இந்த மாதிரி பெயர்ச்சொல் வந்து எதனாலும் குறித்து வரலாம் அப்படின்னு சொல்லி 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஸோ என்னது, அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்பாக இருக்கணும். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வா, கம், கோ, போ, எழுது, ரைட், விளையாடு, ப்ளே. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதான் என்னது, வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே வந்து வினை சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினை சொல் அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் அப்படிங்கிறதான் பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அடுத்ததான் என்னது, இடைச்சொல். இடைச்சொல்னா என்னது, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. ஸோ இடைச்சொல் என்ன சொல்கிறாங்க, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னு என்னது, தந்தையும் தாயும். அந்த உம்முக்கு மட்டும் மீனிங் கிடையாது, ஆனால் அது தந்தை தாய் அப்படிங்கிறது கூட சேர்ந்து வரமிச்சில் இடை சொல்ல அதுக்கு மீனிங் இருக்குது. மற்றொருவர், திருக்குறளை. இந்த மாதிரி இடை சொற்கள் வந்து நம்ம பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடியதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உரிச்சொல்லானது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையினை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். மாநகரம், சால சிறந்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க, மாநகரம் அப்படின்னா என்னது, பெரிய நகரம். ஒரு பெயர்ச்சொல் வந்து நகரம். ஸோ அதோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்த சொல்கிறதுனால அது என்ன சொல்கிறோம், உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். பெயர் சொல்ல அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுது, மிகுதிப்படுத்தி சொல்லுது. மாநகரம், சால சிறந்தது. ஸோ வினைச்சொல் சிறந்தது, சால சிறந்தது. ஸோ மாநகரம் சால சிறந்தது. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். ஸோ என்ன சொல்கிறாங்க, வளவன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், வளவனும் அப்படிங்கிறது இடைச்சொல், தங்கைங்கிறது பெயர்ச்சொல், தங்கையும்ங்கிறது இடைச்சொல். நகரங்கிறது பெயர்ச்சொல், மாநகரங்கிறது உரிச்சொல். பேருந்துங்கிறது பெயர்ச்சொல், ஏறினர்ங்கிறது என்னது, வினைச்சொல். ஸோ 4 வகை சொல்லுமே இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நாள்தோறும் திருக்குறளை படி. ஸோ நாள்தோறும் அப்படிங்கிறது என்னது, டெய்லி.
திருக்குறளை நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். திருக்குறள் அப்படிங்கிறது என்னது, பெயர் சொல். திருக்குறளை அப்படின்னு வந்திருக்கனால ஐ வந்து இடைச்சொல். படி அப்படிங்கிறது வினைச்சொல். நாள்தோறும் அப்படின்னா என்ன மீனிங், டெய்லி அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ நாள்தோறும் அப்படிங்கிறது அதுவும் என்னது தான், பெயர் சொல் தான். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். உரிச்சொல் மட்டும் இதில் யூஸ் பண்ணல. ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது. சால அப்படிங்கிறது என்னது, உரிச்சொல். ஏன்னா சிறந்ததுங்கிறது பெஸ்ட்டு, சால சிறந்தது ரொம்ப பெஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உரிச்சொல்ல இருக்குது. சிறந்தது அப்படிங்கிறது வினைச்சொல், உதவுதல் அப்படிங்கிறது வினைச்சொல், ஏழைக்கு அப்படிங்கிறது என்னது, நேம்டு வேர்டு. ஸோ அது வந்து பெயர்ச்சொல் என்றார் ஆசிரியர். கீழ்காணும் குறளில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு திருக்குறள். இதில் இருக்கக்கூடிய இடைச்சொல்லை எழுத சொல்லியிருக்காங்க. மற்ற அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய இடைச்சொல்லாக இருக்குது. ஸோ ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தையோட நம்ம குழந்தைய கையில் தூக்கி மகிழ்கிறோம் அப்படின்னா அந்த இன்பம் வந்து நம்மளோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம். அந்த குழந்தையோட சொல்ல கேட்டு மகிழ்கிறோம் அப்படின்னா அந்த இன்பம் வந்து நம்மளுடைய செவிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம். ஸோ மக்கள் மெய்த்தீண்டல் உடலுக்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் செவிக்கு இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. ஐ மற்றும் கு இது எல்லாமே என்னது, இடைச்சொல். ஸோ படித்தால் அப்படிங்கிறது என்ன சொல், வினைச்சொல். மதுரை சித்திரை ஓடினான். மதுரை இடப்பெயர், சித்திரை காலப்பெயர், ஓடினான் வினைப்பெயர், கால் சினைப்பெயர். ஸோ மீதி இருக்க எல்லாமே பெயர்ச்சொல். ஓடினான்ங்கிறது மட்டும் வினைச்சொல். சென்றால் அப்படிங்கிறது வினைச்சொல். வந்த சித்திரை நடந்து, சித்திரை பெயர்ச்சொல். வந்த நடந்து எல்லாமே வினைச்சொல். ஸோ சித்திரை தான் பெயர்ச்சொல். மா ஐ மற்று. மாங்கிறது என்னது, ஒரு சொல். மீதி எல்லாமே இடைச்சொல். ஸோ சொல் என்றால் என்ன, அதோட வகையை கேட்டிருக்காங்க. சொற்களின் வகைகளை எழுதுக. பெயரும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ சொல்ல வந்து எத்தனை டைப்பாக பிரிச்சுருக்காங்க, 4 வகையான சொல்லாக பிரிச்சுருக்காங்க. தமிழில் சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஸோ இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். உன்னோட பெயரை குறிச்சிச்சு அப்படின்னா அது பெயர்ச்சொல். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். வினைச்சொல் அப்படிங்கிறது, வினை அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் அப்படிங்கிறது பொருள். ஸோ செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். பா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. மற்றும் ஐ உரிச்சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். மாநகரம், சாலச் சிறந்தது, இந்த மாதிரி. ஸோ வந்து அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சொற்களை வந்து பிரிச்செழுதுற மாதிரி. ஸோ சொல் அப்படின்னா என்னது, வந்து ஒரு லெட்டர், 2 லெட்டர், 3 லெட்டர் சேர்ந்து ஒரு மீனிங் தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிச்சிச்சுன்னா நேமிங் வேர்ட்ஸ் எல்லாமே பெயர் சொல். சப்ஜெக்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். வினைச்சொல் என்னது, வேர்ப் எல்லாமே வினைச்சொல், ஆக்ஷன் வேர்ட்ஸாக இருக்கும். இடைச்சொல் என்னது, ஜாயினிங் வேர்ட்ஸாக இருக்கும், கன்ஜெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக மீனிங் நமக்கு மேக்ஸிமம் இருக்காது. உரிச்சொல்னா என்னது, உரிச்சொல்னால் அதாவது ஒன்றை வந்து கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறதா இருக்கும். குட் அப்படின்னு சொல்கிறது நார்மலாக, வெரி குட் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வெரி அப்படிங்கிறது தான் என்னது, ஒரு சொற்றொடர். ஸோ அதே மாதிரி தான் நகரம் அப்படிங்கிறது நார்மலாக மாநகரம், பெரிய நகரம். சிறந்தது, பெஸ்ட், சால சிறந்தது, இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. இலக்கணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.